இந்த வீடியோவில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். எகெயின் இன்னும் ஒரு 1/4 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 2 சின்ன குழிக்கரண்டியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஒரு பழத்தை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பழத்தை நல்லா புழிஞ்சி தண்ணிக்கு பதிலாக இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பத்தாத பட்சத்தில் தண்ணி லைட்டாக நம்ம ஆட் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மசாலா இந்த ஸ்டேஜில் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, இந்தமாரி திக்காக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் வச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து வவ்வால் மீன் நல்லா வாஷ் பண்ணி, அதாவது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கோம். இந்தமாரி நீங்கள் சிங்கிள் மீனாக எடுத்து அந்த மசாலா நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். இல்லாட்டி நம்ம டைரெக்டாக நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். டைம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி டைரெக்டாக மசாலாவை நம்ம அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் கையால். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அதை கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்தமாரி உங்களுக்கு எல்லா ஃபிஷ்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த வறுவலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இந்த பேனில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஒரு 50 ml வரலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் நம்ம அதிகம் இதுக்கு தேவைப்படாது. இதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை 2 பக்கமும் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த தவாவில் நம்ம பண்ணும்போது ஒரு 2-3 வாட்டி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அது வந்து அதாவது திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைட்லேயும் நல்லா குக் ஆகும். ஒரே சைட்லேயே இருந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா அது கருகி போயிடும். ஸோ இந்தமாரி ஒரு இடிக்கு மாரி கையில் வச்சுட்டு இல்லை ஒரு தோசை தழுப்பியோ வச்சு நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கலாம். சும்மா திருப்பி போட வேணால் ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் வச்சுட்டு அந்தமாரி பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சைடில் நம்ம இந்தமாரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சைட்லேயும் நல்லா குக் ஆயிரும். இதேமாரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து சைட்லேயும் குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்தமாரி நம்ம ரிமைனிங் மீனையும், அதாவது எல்லா மீனையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சிம்பிளான மெத்தடில் லெமன் ஜூஸு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மசாலா இதில் அதிகம் அந்த ஃபிஷ்ஷில் படலனாலும் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.